பொட்டான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதில் கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, இட்லி உடைச்சா உள்ள கறி இருக்கு. ஆமா, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பெட்டிகளை தாப்பா அந்த காதுக தாங்க வாங்க எம்புட்டு போய் அப்படி ஒன்றும் கைது பண்ண மாட்டேன். நான் வந்து இறங்கிக்கிறேன். நீ முஞ்சா புச்சுக்கோடா, நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாவத்தே. ஏய் பாடிங்களா, நீ முஞ்சா, ஏய் பாட, நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாவத்தே. புச்சிக்கனா உட்ற சிந்திகே. ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, ஒரு அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல இல்ல, ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. சொல்லவே விடாம நீங்க கைது பண்ண. வண்டி விட்டு இறங்குடா கீழே. என்ன இறங்க, எங்களுக்கு சட்டம் தெரியும், ரூல்ஸ். உன்னை பிடிக்க வந்திருக்கோம். பிடிக்க வந்திருக்கீங்களா? சட்டையில இருந்து கையெடுங்க போலீஸ்கார். என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டல சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். அரெஸ்ட் பண்ற நியூஸ் பரவிச்சு. அதான் அடப்பாவீங்களா, தீபாவளியே பட்டாசு வெடிக்க மாட்டானுங்க, நான் ஜெயிலுக்கு போறேன்னு சரவெடிலாம் வெடிக்கிறானுங்க பாத்தியா? திருட்டு திமுக அரசுக்கு இந்த காவல்துறை கூலி செய்யுது. காவல்துறை அல்ல. 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, செக்யூரிட்டி இல்ல, வெளியே கொலை நடக்குது, உள்ள வன்புணர்வு நடக்குது. கேள்வி கேட்க வர்றவங்கள, போராட வர்றவங்கள, அறவழியில கோரிக்கைகளை முன்வைக்க வர்றவங்கள இப்படி எதுக்கு? என்ன நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். ஆனா நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கம் 3ஆம் தேதி மதுரை முதல் சென்னை வரை நீதி பேரணி நடத்தப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆந்திராவுல கால வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க.